ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற விஷயம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் நைட் வந்து வெளியே போயிட்டு வரத வந்து நம்ம ஜானி வந்து பார்த்துறாங்க. இருந்தாலுமே இந்த டைமில் வந்து இவங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் இலக்கியாவும் பார்த்து கௌதம் இலக்கியா 2 பேர் நைட் வந்து எங்கே வெளியே வந்து போயிருந்தீங்க, எந்த டைமுக்கு வந்து வந்தீங்க உங்களுக்கு வந்து தெரியுமா, எதுக்காக வந்து நைட்டில் இப்படி ஊர் சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பற்றி நம்ம இலக்கியா வந்து உண்மையை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து எதுவுமே வந்து சொல்லாத. இலக்கியாவே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து நைட்டில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எனக்கு வந்து ஆசை, அதை தான் கௌதம் சார் வந்து வெளியில் கூட்டு போய் நிறைவேற்றினார் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லி சமாளிச்சுறாங்க. இருந்தாலுமே நம்முடைய ஜானகிக்கு வந்து சந்தேகம் வருதுங்க. என்ன இந்த இலக்கியம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிற போலையா அப்படின்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அவன் நம்மக்கிட்ட வந்து சொன்னதே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு வந்து சந்தேகம் வருதுங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. உடனே வந்து கிளம்பி போகிறாங்க நம்மளுடைய இலக்கியா. அத்தை நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. என்ன இந்த இலக்கியா வந்து அடிக்கடிக்கு வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாளே தவிர ஆனால் எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன்றது நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு உண்மையுமே வந்து சொல்கிறது இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து கிளம்பி போயிட்டதும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து இப்படியே விட்டாவது நம்மளும் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானு வந்து நம்மளுடைய இலக்கியாவை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இலக்கியா எங்கே போகிறாங்களோ அது ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா எதுக்காக இலக்கியா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கா, யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம், யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி வந்து யோசிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா போயிட்டு டாக்டரை வந்து மீட் பண்ணி பேசிட்டு நம்மளுடைய அந்த டாக்டரை வந்து கூட்டிக்கிட்டு நம்மளுடைய ரேவதியை வந்து செக் பண்ண வந்து போகிறாங்க. செக் பண்ணி நம்மளுடைய டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இலக்கியா, கூடிய சீக்கிரம் வந்து இவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்க உயிரை வந்து காப்பாற்றி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுடைய ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி கையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யார் கையில் வந்து இவ்வளோ நேரம் வந்து உள்ளே போயிட்டு வந்து இந்த இலக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து வெளியே இருந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய ஜானகியால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது ஒரு லேடின்றதை மட்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இலக்கியா வந்து கிளம்பி வராங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா ஹாஸ்பிட்டலில் வந்து யாரை பார்த்தா அவங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீ வந்து எங்கிட்ட வந்து ஏதோ ஒரு உண்மை மறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப தான் வந்து நம்மளுடைய ஜானகி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து உண்மையை சொல்ல வந்து ரொம்பவுமே வந்து தயங்குறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து உண்மையை வந்து ஜானகி கிட்ட சொல்லுவாங்க அப்படின்றாங்க. ஒரு அப்புறம் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுவோம், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.